Headphone welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்ணு என்ன அப்படி பார்த்தீனா நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வர வண்டி ஆகட்டும் இல்ல பக்கத்துல போற வண்டி ஆகட்டும் ஹெட்லைட் எரியுது ப்ரோ ஆஃப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுனா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏனா எனக்கு நிறைய அந்த பழக்கம் இருக்கும். ஆனா அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுங்க. ஏனா இப்ப வர எல்லா வண்டிலயும் பார்த்தீனா லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த லைட் எரியறனா பேட்டரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா ப்ரோ அப்படி கேட்டிங்கனா அதுக்கு பத்தி தான் இந்த வீடியோ. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ்லான வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவை ஃப்ரீ டைம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் அப்லோட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க பைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் டிசி கரண்ட் இருக்குங்க. இந்த ரெண்டு கரண்ட்ல நம்ம பைக்குக்கு எந்த கரண்ட் ப்ரோ தராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே தான் வருது. முதல்ல வந்து டிசி கரண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். டிசி கரண்ட்னா பேட்டரியில இருந்து டைரக்டா லைன் வரதுங்க. அதாவது இப்போ வர BS6 மாடல் எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணாலே லைட் எரியும். அப்படி எரியிற பைக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து ஸ்ட்ரைட் கனெக்ஷன் வரும். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் கரண்ட் சொல்கிறோம். அதனால நம்ம பேட்டரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரிக்கு ப்ராப்ளம்லாம் வராது. அந்த அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி மட்டும்தான் அவங்க போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏசி கரண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஏசி கரண்ட் அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதாங்க ஹெட்லைட் எரியும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சாவி ஆன் பண்ணோடனே ஹெட்லைட் எரிஞ்சிச்சுன்னா அது டைரக்ட் கரண்ட்டுங்க. நீங்கள் சாவி ஆன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் ஆனோடனே எரிஞ்சிச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டுங்க. ஏசி கரண்ட் பேட்டரி போகுமா ப்ரோ இல்ல டிசி கரண்ட்ல பேட்டரி போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் கரண்ட்டை பொறுத்த அளவுக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி தான் போட்டிருப்பாங்க. ஏசி கரண்ட்னா அதுக்குரிய கெப்பாசிட்டி தான் போட்டிருப்பாங்க. ஏசி கரண்ட்டை பொறுத்த அளவுக்கு இன்ஜின்ல இருந்தா மோஸ்டா கரண்ட் எடுத்து உங்களுக்கு லைட் பார்த்தீங்கன்னா தரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதுல பேட்டரி பார்த்தீங்கன்னா அதிகமாக போறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குங்க லைட் எரியறதுனால நம்ம பேட்டரி வேஸ்டா போகுதா இல்லையா அப்படிங்கிறது. இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் தெரியாம இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்மளோட சேனல்ல டே பை டே டெய்லி வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. லவ் யூ गाइस பாபா. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல சந்திப்போம்.